ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் அதே பாதி ரேஞ்ச் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஒரு மந்த நிலைக்கு வந்துடுச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 282 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து ஓப்பனிங் டைமில் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸ் மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து பாதிக்கு பாதி அப்படி ஒரு மந்த நிலைக்கு வந்துடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 189 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 114 பாயிண்ட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 439 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதான் இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். இப்போ வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து நம்மளோட இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. அதாவது இப்போ 2024 ஃபிசிக்கலே 34ல் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் 2023 to 24 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 1,83,236 கோடியாக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் இயர் 22 to 23 அந்த காலகட்டத்தில் 1,69,496 கோடியாட்டு இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம். ஸோ இப்போ இருக்கிறது 1,83,236 கோடி. அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மார்கன் ஸ்டான்லி கொடுத்த அப்டேட். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல வந்து அப்டேட். ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 3 நேம்ஸை வந்து ஆர்பிஐட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. சிஓ அவங்களோட பேங்கோட சிஇஓ ரோலுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்கோட டெபுட்டி எம்டி கேவிஎஸ் மணியன் அவரோட நேமும் இருக்குது. மேனேஜிங் டைரக்டர், முன்னாள் கோட்டக் பேங்கோட முன்னாள் மேனேஜிங் டைரக்டர் அவரோட நேமும் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கேவிஎஸ் மணியன், இன்னொன்று ஷாலினி வாரியன், இன்னொன்று ஹார்ஷ் துர்கார் அப்படின்ட்டு 3 நேம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதில் வந்து அதிக அளவு சான்ஸ் வந்து ஃபெடரல் பேங்கோட சிஇஓ அப்பாயிண்ட் ஆகுறதுக்கு கோட்டக் பேங்கோட கேவிஎஸ் மணியனுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து மேபி அவர் அப்பாயிண்ட் ஆக போகிறது வந்து ரொம்பவே கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3% மேலே ஏற்றிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 173 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நம்ம ஒரு 150 கீழே போகும்போது மறுபடியும் அந்த ஃபெடரல் பேங்க்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கன்சிடர் பண்ணி தான் நமக்கு நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபெடரல் பேங்க்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 173 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% ஏற்றிருக்காங்க. இது வந்து ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மோஸ்ட் ஆஃப் த சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே 5%, 4%, சில ஸ்டாக்ஸ்லாம் 7% வரை ஏற்றிருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த செக்டார் ஸ்டாக்ஸ் குறிப்பாக இந்த ரேணுகா சுகர்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. நேற்று ஏற்றுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட்ல குறிப்பாக அந்த செக்டார்ல இருக்கிற இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் குறிப்பாக ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. இந்த ஆயில் அண்ட் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்றோம் அந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நேற்று வந்து சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரேலியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு சுகர் ஸ்டாக்ஸ்ல. இது சுகர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ்ல வந்து அப்டேட். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $278 மில்லியன் வேல்யூல டீல் வந்து கிடைச்சிருந்துச்சு. விப்ரோக்கு அடுத்தால ஒரு பெரிய டீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்து. ஜெர்மனியில் இருக்கிற ஆப்போ பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்து. ஸோ இந்த டீல் மூலமாட்டு நம்ம பார்க்கும்போது ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 3% ஏற்றிருந்தாங்க. 1472 ரூபா வரைக்கும் போன ஷேரு. அப்புறம் இறங்கி 1443 ரூபா, 42 ரூபா அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் 1% அந்த ரேஞ்சில் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி ஒரு ஓவர் வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. 1650 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 14 to 15% வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில். ஸோ இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தர் ஹேத்வே கேபிள்ஸ் அந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு வருஷம் அந்த ஷேர் ரேலியே ஆகலை, அப்படியே இருந்துச்சு. நான் ஒரு 18 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு நியர்லி ஒரு 25 ஸ்டாக் கிட்ட இதில் வாங்கி வச்சிருந்தேன். இது ஒரு நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரேலியே ஆகலை. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக்கை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட முகேஷ் அம்பானி குரூப்ஸ் வந்து அதை அக்யூர் பண்ண பிறகு அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபீஸ் வரைக்கும் டச் பண்ணிச்சு. எனக்கு நான் வாங்கினது 18 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கினேன். 15 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஷேர் பிரைஸ் இறங்கி இருந்துச்சு. அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 25, 26 அந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னே எனக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி தோணுச்சு. நான் அதை ப்ராஃபிட் புக் பண்ணி வித்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் பிரைஸ் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல. நவ் இட் செல்ஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 22 ரூபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% ஏற்றிருந்தாங்க. ஸோ பட் வந்து நான் வித்தே ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆயாச்சு. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ பட் வந்து நான் சொல்றது அந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. பெரிய அளவில் அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. நானே 2 வருஷம் கிட்ட அந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் கிடைக்கல. நான் ஒரு 18 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு அதை ப்ராஃபிட் கிடைச்சாலே போதுன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து
ஹேத்வே கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கிளாண்ட் ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 1874 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட 4 குவார்ட்டரோட லாஸ்ட் 4 குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 190 கோடி, அதுதான் ஆவரேஜாக இருக்குது. 191 கோடி டு 194 கோடி தான் சேம் 4 குவார்ட்டரும் அவங்க பண்ணியிருக்காங்க ஆவரேஜாட்டு பார்க்கும்போது. ஸோ இந்த ஷேரில் வந்து இப்போ இந்த வேல்யூஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஒப்பீனியன் நாட்கோ ஃபார்மா நமக்கு ப்ரைஸ் டர்னிங்ஸ் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கிளாண்ட் ஃபார்மாவில் 39 இருக்கு பி, ஆனால் இதில் நாட்கோ ஃபார்மாவில் வெறும் 15 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிப்லாவில் அக்யூசியேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபார்மா செக்டரில் கிளாண்ட் ஃபார்மாவை கம்பேர் பண்ணும்போது நாட்கோ ஃபார்மா நமக்கு சீப்பாக கிடைக்குது. ஸோ இது வந்து நாட்கோ ஃபார்மாவை நீங்கள் வந்து அக்யூசியேஷன் பண்ணலாம். இந்த ஷேரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாட்கோ ஃபார்மாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் வந்து நாட்கோ ஃபார்மாவில் அப்டேட் கொடுத்துருந்தேன். 850லேருந்தே அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 1170 ரூபா வரைக்கும் வந்துச்சு. பட் வந்து இப்போ கொஞ்சம் இறங்கி ஒரு 1167 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்னோட அப்டேட்டு. நீங்கள் வந்து நாட்கோ ஃபார்மா வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸ் மூலமாட்டு அதை இஷ்யூ பண்ணி நியர்லி $3 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 840 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கு. ரிசல்ட்ஸ்க்கு முந்தின நாள் அந்த எக்ஸிட் போல வச்சு நல்லாவே ரேலி ஆனதில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. நியர்லி 900 வரைக்கும் தாண்டி போய் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் விட்டு பொழந்து விட்டுட்டாங்க. ரிசல்ட்ஸ் அன்னைக்கு பொழந்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 840 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். யூகே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கார் ஃபர்னஸுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க அவங்களோட போர்ட் ஆல்போர்ட்டில். ஸோ இது ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். நியர்லி 500 மில்லியன் யூரோ வரைக்கும் இவங்க வந்து சப்சிடி கொடுக்குறாங்க யூகே கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கொடுத்துருந்தோம். டச் கவர்மெண்ட்டும் நியர்லி $3.3 பில்லியன் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்டேட்டாக பார்த்துருந்தோம். பட் வந்து யூகேல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இதனால அவங்களோட பாலிசி பார்க்கும்போது குறிப்பாட்டு யூகே கவர்மெண்ட்டோ நெக்ஸ்ட் அங்கே உள்ள அப்போசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளானுக்கு வந்து முரண்டு பிடிச்சு நிற்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகே மீடியாவில் டாடா ஸ்டீல் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது பொலிட்டிக்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பிளான்ல வந்து இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வேலை போகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் வந்து அதை அவங்க பார்ட்டிக்கு வந்து ஃபேவராட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் விஷயம் நடக்கிறது வந்து டாடா ஸ்டீல் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்பரேட் லெண்டிங்கை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து கார்பரேட் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேட் லோன்ஸ் வந்ததுனால அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த பேட் லோன்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து அவங்களோட கார்பரேட் லோன் க்ரோத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காட்டு டார்கெட் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து நெல்லி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு பிஸ்னஸ் இந்த கார்பரேட் குரூப்புக்கு வந்து லெண்ட் பண்ணுற இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க எஸ் பேங்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும். ஸோ எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு 24 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எஸ் பேங்க் ஒரு 21 rupees அந்த ரேஞ்ச் வரும்போது நான் ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படி வாங்கி போட்டுட்டே இருக்கிறேன் எஸ் பேங்க்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு எஸ் பேங்க் 24 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க 77 ரூபாயிலே தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கிராஷ் டைமில் வந்து மட்டும் 72 அந்த ரேஞ்சுக்கு போச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் வாங்கி போட்டேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல. பட் ஸ்டில் இட்ஸ் மலையே பிளந்து விழுந்தாலும் நான் வந்து 77 ரூபாய் விட்டு தாண்டவே மாட்டேன் அப்படின்ட்டு தான் இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அதுலேயே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எஸ் பேங்க் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கேன். ஒரு 20 கட் பண்ணி கீழே போச்சுன்னா எஸ் பேங்க்ல கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம், பல்க் பையிங் வேண்டாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் 77 ரூபாய் தாண்டவே செய்யாது போலுக்கு. இது வந்து எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசியில் வந்து அப்டேட்டு. என்ஹெச்பிசி பவர் கிரிட் கார்பரேஷன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த டிவிசி சிபிஆர்ஐ, டிவிசினா தாமோதர் வேலி கார்பரேஷன், இப்படி டோட்டலாட்டு ஒரு 4 கம்பெனிஸ் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் ஆகிற கம்பெனி தான் இந்த என்ஹெச்பிடிஎல். இவங்க பார்த்தீங்கன்னா பவர் டெஸ்டிங் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதில் மோஸ்ட் ஆஃப் இந்த ஜாயிண்ட் வெஞ்சூர் மூலமாக தான் இந்த கம்பெனி ரன் ஆகுது இந்த என்ஹெச்பிடிஎல். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க பவர் கிரிட் தான் ஓன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஹெச்பிசி பார்த்தீங்கன்னா எல்லாம் 20% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி இப்போ 20% ஓன் பண்ணுறதுலேருந்து இப்போ 12.50% கம்மி பண்ணியிருக்காங்க. நியர்லி 1.31 crores ஆஃப் ஷேரை வந்து பவர் கிரிட்டுக்கு வந்து இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாட்டு. ஸோ இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் ஆகிற கம்பெனிலேருந்து இப்போ 20% ஹோல்ட் பண்ணது 12.50% கம்மி பண்ணியிருக்காங்க.
இதுக்கு வந்து NHPCயோட ஜேவி போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து NHPC பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸும் எட்ஜ் குரூப்பும், அதாவது UAEல இருக்கிற எட்ஜ் குரூப்பும் ஒரு கார்பரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில. ஸோ இது மூலம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்லயும் அதானி குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களோட அதானி என்டர்பிரைசஸோட சப்சிடரியா இருக்கு. இவங்க UAEல இருக்கிற எட்ஜ் குரூப் கூட இந்த கார்பரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்த டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்பந்தமாட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைக்க போறோம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபோனோட எக்ஸ்போர்ட், அதாவது நம்ம இந்தியால இருந்து ஐபோன் எக்ஸ்போர்ட் வந்து நியர்லி $2 பில்லியன் டச் பண்ணியிருக்கு இந்த ஏப்ரல் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஷேர் சேல் மூலம் மட்டும் ஒரு 6,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10,000 கோடி வந்து பப்ளிக் இஷ்யூ மூலமாட்டோ QIP மூலமாட்டோ ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 6,000 கோடி வந்து ஷேர் சேல் மூலமாட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல், ரெகுலேட்டரி அப்ரூவல், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் லிமிட் வந்து 10,000 கோடி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். எனக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஏற்றிருந்தாங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 147 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோல வந்து அப்டேட். விப்ரோ பார்த்தீங்கன்னா Lab 45 அப்படிங்கிற AI பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்ம் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் ஃபங்க்ஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த AI ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த AI பிளாட்ஃபார்ம் வந்து விப்ரோட எல்லா எம்ப்ளாயிஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Lab 45 AI பிளாட்ஃபார்ம் வந்து விப்ரோட எம்ப்ளாயிஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்ட எல்லாத்துலேயுமே அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த Lab 45 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜென்ரேட்டிவ் AI, மிஷின் லேர்னிங் இதை வந்து லிவரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி இது எல்லாமே எனேபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாட்டு பார்க்கும்போது ஏல வந்து ஆல் ஐடி கம்பெனிஸ் வந்து மோர் ஓவராட்டு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. விப்ரோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 481 ரூபா அந்த ரேஞ்சில் டச் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 439 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ண சொன்னேன். நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விப்ரோவில். ஸோ விப்ரோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு 420க்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் 420க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுங்க, பட் அந்த ரேஞ்சில் டச் பண்ண பாடில்லை. ஸோ ஒரு 438, 439 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட். கிளென்மார்க் ஃபார்மால வந்து அப்டேட். USFDA பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த மெடிசனுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிலேட் ரிலீஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்மோஃபிராசோலே மேக்னீசியம் டிலேடு ரிலீஸ் கேப்சூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்சருக்கு யூஸ் பண்ற டேப்லெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து USFDA வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது கிளென்மார்க் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.